அந்த காலத்தை கழிச்சுன்னு சொன்னால் வயிற்றில் குழந்தை இருக்கின்றதா இல்லையான்றதை தீர்மானித்துக் கொள்ளலாம். இன்னொன்று, கணவனுக்காக வேண்டி மௌத்தா போனு சொன்னால் அவருக்காண்டி துக்கம் அனுஷ்டிக்கிறது. அது தலாக்குக்கு அல்ல. கணவன் மௌத்தாகி போனு சொன்னால் மாப்பிள்ளைக்காக வேண்டி இவ்வளவு நாளும் என்ன காப்பாற்றின மனுஷன், என்னோட இவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷன், இவளோட ஒற்றுமையாக இருந்த மனுஷன், அவர் மௌத்தா பேத்தார், அவருக்கு துக்கப்படுறது, கவலைப்படுறது, துக்கம் அனுஷ்டிக்கிறது. அதற்காக வேண்டி அந்த வஃபாத்துக்காக வேண்டி இதா இருக்கின்றது. இன்னொன்று தஅப்புதுன்னு சொல்லுவாங்க, ஒரு வணக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், தலாக்கு சொன்னவங்களும் 3 துப்புரவுகள் இதா இருக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை இட்டுட்டான். மௌத்தா போன்னு சொன்னால் 4 மாசம் 10 நாள் இருங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுறது வணக்கம், இபாதத். எனவே இந்த இபாதத் 3, ஒன்று குழந்தை இருக்கின்றதா என்று பார்க்கிறது, மௌத்தா போன கணவனுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறது, அடுத்தது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுவது. இந்த 3 நோக்கங்களுக்கானத்தான் இதா கடமையாகப்பட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் 4 மாதம் 10 நாள் இருக்க தேவையில்லை தானே, டாக்டரில் போனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் வயிற்றில் புள்ளைக்கா இல்லையான்னு டக்குன்னு பார்த்து கொள்ளலாம் தானே. ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் வயிற்றில் குழந்தை இருக்கிறா, அவளை நவீன கண்டுபிடிப்புகள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட சாதனங்கள் இருக்கிறதானே, ஏன்னா 4 மாதம் 10 நாள் இருந்தானா புள்ள வகத்தில் இருக்கேன்னு பார்க்கணும்னு சொல்லி இப்போ யோசிக்கலாம். நாங்கள் 4 மாதம் 10 நாள் இருக்க தேவையில்லை, அடுத்த செகண்ட்ல என்ன செய்யலாம், வயிற்றில் குழந்தை இருக்கியா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆனால் அது மட்டுமல்ல நோக்கம், அங்கே தஅப்புத் ஒன்று இருக்கின்றது, இபாதத் ஒன்று இருக்கின்றது. இதில் தப்பினாலும் அங்கே மாட்டிக்கொள்வார் இவர். ஏன் இதில் கண்டுபிடிச்சலாம் வயிற்றில் குழந்தை இல்லைன்னு சொல்லி, அப்ப அடுத்த கட்டம் அவளுக்கு இன்னொரு மாப்பிள்ளையை கல்யாணம் முடிக்க முடியாது. ஏன் 3 நோக்கங்கள் இருக்கின்றது. அடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா கணவனுக்கான துக்கம் அனுஷ்டிக்கணும், அடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளை 4 மாசம் 10 நாள் இருக்கணும், 3 துப்புரம் இருக்கணும் கட்டளை இருக்கின்றது. எனவே அந்த கட்டளை பிரகாரம் என்ன செய்யணும், இங்க தப்பினாலும் அங்க போய்த்து மாட்டுவாரு. அதனால ஒன்றை பிடிக்கிறதுக்கெல்லாம். எனவே வயிற்றில் உள்ள குழந்தையை நாங்கள் நவீன சாதனங்கள் மூலம் கண்டுபிடிச்சதானே தேவையில்லை என்று சொல்லதுக்கெல்லாம். ஏன் இபாதத்தின் மூலமாக அந்த பெண்மணி அந்த என்ன செய்யணும், அந்த இபாதத்தை அங்கே கட்டு செய்யணும். எனவே தான் என்ன செய்யறது, சின்ன பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், திருமணம் முடிச்சு கொடுத்தனு சின்ன வயசுக்கு வராத பெண்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்தனு சொன்னாலும் மாப்பிள்ளை மௌத்தானே இருக்கத்தான் வேணும். யாரோட வயசுல புல் இல்லை, அவங்க உறவு கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை அவங்களுக்கு, ஆனாலும் அவளும் இருக்கத்தான் வேணும். மாதவிடாய் நின்று போன வயோதிப பெண்ணாயிருந்துன்னு சொன்னாலும் அவளும் இருக்கத்தான் வேணும். அவளோட வயிற்றில் குழந்தை உருவாகக்கூடிய சாத்தியம் கிடையாது. ஆனாலும் அங்கே தஅப்புத் இபாதத் என்ற ஒரு முறை ஒன்று இருக்கின்றது. எனவே அந்த பெண்மணி இருந்து தான் ஆகணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தா இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்றது. இத்தா என்று சொல்றது 3ஆம் ஆண்டு இத்தா இருக்கிறதில்ல. சொல்லுவாங்க 3ஆம் ஆண்டைக்கு எல்லாம் முடிஞ்சுதான் இத்தா இருப்பாட்டு. இத்தா இருப்பாட்டுறதுடைய இத்தான்னு சொல்றது. இத்தா என்று சொல்றது கணவனுடைய உயிர் அவருடைய உடம்பை விட்டும் எப்ப வெளியாகிறதோ அந்த நேரத்திலே அந்த கணப்பொழுதிலே பெண்ணுக்கு இத்தா கடமையாகி விட்டது. 3ஆம் ஆண்டைக்கு 3ஆம் கத்தத்தையும் திண்டு போட்டுட்டு இத்தால் இருப்பாற்றது என்ற அர்த்தம் அல்ல. ஒரு பெண்ணுடைய கணவன் அவனுடைய உயிர் அவனுடைய உடம்பை விட்டும் எந்த கணம் வெளியில போகுதோ அதனோடு அந்த பெண்ணுக்கு அங்கே இத்தா கடமையாகிவிட்டது. எனவே 3ஆம் ஆண்டைக்கு இத்தா இருப்பாட்டன்னு சொன்ன கருத்து இஸ்லாத்தில் இல்லை. அடுத்த கட்டமாக ஏன் அந்த பெண்ணுக்கு இத்தா கடமையாகிவிட்டது, கணவன் மௌத்தான உடனே இப்ப மாப்பிள்ளைய மையத்தை பார்க்கலாமா, ஒரு பிரச்சனை சொல்ல முடியாது. இத்தா கடமையாகிவிட்டது மௌத்தான உடனே, அடுத்தண்டு மைய திறக்க போறாங்க. இப்ப இந்த மாப்பிள்ளைய ஜனாசாவா பார்க்கலாம், சொல்லுவாங்க பார்க்க கூடாது, பார்க்கலாம். ஏன் அந்த கணவன் மனைவியுடைய உறவு மரணத்தின் மூலமாக நின்று போகாது, அது நிரந்தரமாக இருக்கும், சுவர்க்கத்து வரைக்கும் போகும் அந்த உறவு. எனவே கணவனுடைய மையத்தை ஜனாசாவா பெண்மணிக்கு நல்லா தாராளமா பார்க்கலாம். அதே போன்று சாதாரணமான ஒரு பெண்மணியாக இருந்தால்தான் தலாக்கு சொன்னால் 3 மாசங்கள் 3 துப்புரவுகள். சாதாரணமான ஒரு பெண்மணியாக இருந்தால்தான் கணவன் மரணித்து விட்டால் 4 மாசங்கள் 10 நாட்கள் என்று சொன்னது. ஆனால் இந்த பெண்கள் கணவன் தலாக்கு சொல்ற நேரத்தில் அல்லது கணவன் மௌத்தாகிற நேரத்தில் ஹமலாக இருந்தால், அவர்கள் பிள்ளை உண்டானவர்களாக இருந்தால் அந்த பிள்ளை பிறக்கும் வரை இத்தா இருந்தே தான் ஆகும். கணவன் தலாக்கு சொல்றான், தலாக்கு சொல்றதில் அந்த வயிற்றில் குழந்தை இருக்கின்றது, அதை 3 மாசத்தையோட 3 துப்புரவோட நிப்பாட்டி கொள்ள முடியாது. மாப்பிள்ளை மௌத்தார நேரத்தில் அந்த பெண்ணுடைய வயிற்றில் குழந்தை இருக்கின்றது, இது 4 மாசம் 10 நாள்ல அதை முடிச்சு கொள்ள முடியாது. அந்த பிள்ளை பிறக்கும் வரைக்கும் அந்த பெண்மணி இத்தா இருந்தே ஆகணும். சாதாரண பெண்களுக்குத்தான் அந்த எண்ணிக்கை. ஹமலாக இருக்கக்கூடியவர்கள், கற்பிணிகளாக இருக்கக்கூடிய மனைவிமார்கள், அவர்கள் தலாக்கு சொல்லப்பட்டாலும் சரி, கணவன் இறந்து விட்டாலும் சரி,
அவர்களுக்கு இத்தா அந்த குழந்தை பிறக்கும் வரை அவர்கள் இத்தா இருந்தே ஆகும். சில நேரங்கள் அவங்களுக்கு இலகுவாக முடித்து விடலாம், சிலத்தை கஷ்டம் கூடலாம். உதாரணமாக நாங்கள் வச்சுக்கொள்வோம், மாப்பிள்ளை மௌத்தார் நேரத்தைக்கு 9 மாதத்தை இவளுக்கு 9 மாதம் 10 மாதம் வச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு 2-3 நாளையில் அவளுக்கு என்ன செய்யும், குழந்தை பிறந்து விடும். மாப்பிள்ளை மௌத்தாயிட்டாரு, 2 நாளில் குழந்தை பிறந்துட்டு இதான் முடிஞ்சு. மாப்பிள்ளை மௌத்தார் நேரத்தைக்கு அவளுக்கு நிறை மாத கற்பிணி. இப்ப மாப்பிள்ளை மௌத்தாயி 4 நாளையில புஞ்சாதி என்ன செஞ்சுட்டா, புள்ளைய பெத்தெடுத்துட்டா. 4 நாள் இதான் முடிஞ்சு. 4 மாதம் 10 நாள் தேவையில்லை. தலாக்கு சொல்ற நேரத்துக்கு அந்த பெண்பிள்ளை நிறை மாத கற்பிணியாக இருக்கின்றாள். தலாக்கு சொன்ன உடனே அவள் 3 மாதம் 3 துப்புரம் இருக்க வேண்டிய அவளுக்கு அவசியம் இல்லை. ஏன், அந்த பெண்ணை நிச்சயம் கொண்டு புள்ளைய பெத்துட்டுன்னு சொன்னா இதான் முடிஞ்சிடும். சில நேரத்துக்கு அது கூடிக்கொண்டும் போகும். மாப்பிள்ளை மௌத்தானத்துக்கு இவளுக்கு முதலா 1 மாதம் அல்லது 2 மாதம் என்று சொல்லுவான். குழந்தை உருவாகி 2 மாதத்தை பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்தில் மாப்பிள்ளை மௌத்தா போய்த்தான் அல்லது தலாக்கு சொல்லிட்டான். இப்போ 7-8 மாதம் இதா இருக்க வேண்டிய கட்டாயம் வரும் அவளுக்கு. 4 மாதம் 10 நாளோடு முடிச்சு கொள்ளையதுக்கு இல்லாது. எனவே கற்பிணிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விலாதத் என்று சொல்லக்கூடிய குழந்தை பேர் ஏற்படும் வரை அவர்கள் என்ன செய்யணும், இதா இருந்துதான் ஆகணும். சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் தலாக்கின் மூலமாக 3 துப்புரவு 3 மாதம் அல்லது 4 மாதம் 10 நாள் வஃபாத்தின் மூலமாக, அது சாதாரண பெண்களுக்கு. கற்பிணிகளாக இருந்தால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கத்தான் வேணும். இரட்டை பிள்ளைகளாக இருந்தால் 2 பிள்ளையும் பெற்றெடுத்த பிறகுதான் அந்த இதா முடியும். ஒரு பிள்ளையை பெற்ற உடனே இத முடியாது. ரெட்டை பிள்ளையா இருந்துன்னு சொன்னா 2 பிள்ளையும் அந்த கணவனுடைய குழந்தைகள் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அவருடைய இத்தாங்கி முடிகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி இத்தாவுடைய எத்தனையோ அனாச்சாரங்கள் என்று கலந்து விட்டது. இஸ்லாம் சொல்லாத கஷ்டங்களை என்ன செய்யறாங்க, இத்தாவில் போட்டு மனுஷன் கஷ்டப்படுத்திக் கொள்றான். இத்தாவுடைய நேரத்தில் என்ன செய்யறாங்க, இந்த கொண்டு 3ஆம் அண்டைக்கு இத்தா இருப்பது என்று அல்ல. அதே நேரத்தில் இத்தா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன செய்வாங்க, அவளை கொழுப்பாட்டி வெள்ளப்பட உடுப்பாட்டி அவள் என்ன செய்யணும், ஒத்தடைய முகத்தில் முழிக்காம காமரைக்குள்ள வைத்து புகுந்து 2 ரக்காத்து தொலைவோணும். இப்படியெல்லாம் மக்கள் மூடக்கொள்கையின் காரணமாக அந்த பெண்ணை கஷ்டப்படுது. மாப்பிள்ளை மௌத்தாய் அவளுக்கு அவளையிலிக்காள். மாப்பிள்ளை மௌத்தாய் எவ்வளோ துக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு எவ்வளோ கட்டுப்பாடுகளை போட்டு 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 அவளை இன்னும் கொஞ்சம் கவலைப்படுத்துறாங்க. அப்படி வெள்ளப்புடவைதான் உடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. வெள்ளை பொதுவாக எல்லாத்துக்கும் ஏற்றம், எல்லாருக்கும் ஏற்றம் வெள்ளை. வெள்ளப்புடவைதான் உடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. வெள்ளப்புடவை உடுக்கிறது ஏற்றம். அதுக்கு மாற்றமாக அவளுக்கு என்ன செய்ய, அலங்கரித்து கொள்ளத்தான் கூடாது. அதாவது கண்ணை கவரக்கூடிய முறையில் ஆடைகளை அணிகிறது தான் இத்தாவுடைய பெண்ணுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதே தவிர, கலர் புடவைகளை, அதாவது இருட்டான கலர் இருக்கின்றது, ஊத்தைகளை தாங்கிக் கொள்ள, அழுக்குகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் டார்க் கலர்கள் இதை பெண்களுக்கு அணியலாம். வெள்ளை உடுக்கத்தான் வேணுமென்ற கட்டாயம் இஸ்லாத்தில் சொல்லல. வெள்ளை உடுக்கிறது ஏற்றம் என்றதுக்காக தான் அணிஞ்சு கொள்றாங்களே ஒழிய கட்டாயப்படுத்துறதுக்கு அல்ல. இன்னும் சிலரும் என்ன செய்யறாங்க, இந்த கொண்டு இதா இருக்கக்கூடிய பெண்மணியுடைய ரூம்லிக்கு எல்லாமே வெள்ளை மயம். அவருடைய பெட்ஷீட்டும் வெள்ளை ஆயிக்கணும், தலைவணி உரையும் வெள்ளை ஆயிக்கணும், நிலைக்கு போட்டிக்கு திரைச்சியிலையும் கேட்டனும் வெள்ளை ஆயிக்கணும், ஜன்னலுக்கு போட்டிக்கு எல்லாம் வெள்ளை. அப்படி அல்ல, அதெல்லாம் இத்தாய்க்கியில் இவள் தான் இத்தாய்க்கியாள். எனவே அவைகள் எல்லாம் வெள்ளை அல்ல, அவைகள் வேண்டிய டிசைன்ல போடலாம். இந்த பெண் தான் என்ன செய்யக்கூடாது, வெள்ளை என்றது இவளுக்கு கட்டாயமும் அல்ல. டார்க் கலர்களை அவளுக்கு உடுக்கலாம். ஆனால் கண்ணை கவர்ந்து மக்களை கவரக்கூடிய முறையில் மினுக்க அணுகிறது. இதைத்தான் இஸ்லாம் வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்ற ஒரு இத்தாவுடைய பெண் இன்னும் தடுத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்களுக்கு அவன் என்ன செய்யணும், வாசனை திரவியங்களை பாவிக்க கூடாது. வாசனை கமகமண்டு மணக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடக்கூடாது. ஏன், துக்கம் அனுஷ்டிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் லாய்க்கு அல்ல. நகைகள் அணியக்கூடாது. உடனே கணவன் மரணித்து விட்டால் அந்த நகையெல்லாம் கழட்டிடணும். 3ஆம் அண்டை கழட்டுறது அல்ல. கணவன் மரணித்து விட்டால் அண்டைக்கு என்ன செய்யணும், இந்த இதா இருக்கக்கூடிய பெண் உடனே எல்லா நகைகளையும் கணவனுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறவர்களுக்கு சந்தோஷத்துக்கு தான் அந்த நகை அணிவாங்க. சந்தோஷத்துக்கு